டேய் ஹலோ, எங்கடா இருக்கா? விஸ்வா ஏதாச்சும் மெசேஜ் பண்ணியிருந்தான்? எனக்கு பண்ணியிருந்தான்டா. ஃபோனில் பேச வேண்டிய விஷயம் இல்லை, நேரில் வா சொல்கிறா. பார்க்கில் தான் இருக்கேன், வரும்போது ராஜினி கூட்டு வா. எங்கடா போயிருந்த? நாங்களாம் பார்க்கில் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறோன்னு தெரியுமா? இனி நேற்று ஊரை விட்டு போகிறோம். அப்பாவுக்கு வேறு இடத்துல வேலை கச்சிச்சிட்டான். என்னது, ஊருக்கு போறியா? ஆமாண்டா, இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன். இனி நைட்டு ஊருக்கு போகிறேன். இனிமேல் உங்கள் கூடலாம் விளையாட மாட்டேன்டா. பாய்டா. என்னடா அவன் ஊரை விட்டு போகலாம்? டேய், அவனை கூப்பிடுறா. டேய் எழுந்துடுறா. சத்தியம் பண்ணுங்கடா, நம்ம 4 பேர் என்ன பிரச்சனை வந்தாலும் பிரியக்கூடாது. என்ன மெசேஜ் பண்ணியிருக்கான்? என்னடா ஊரை விட்டு போறேன்னு மெசேஜ் பண்ணியிருக்கான்? என்னடா ஆச்சு இவனுக்கு? நம்மளாம் இருக்கும்போது தனியாக போகிறேன்னு மெசேஜ் பண்ணி. ஆமாம், எங்கே போயிருப்பான்? தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. அதை நாமளே எடுத்துக்கிட்டால் அது நமக்கு இனிக்கும். இதே மற்றவங்க நமக்கு அதை கொடுத்தா அது நமக்கு கசக்கும். யாருன்னு நிரூபிக்க எத்தனையோ அடையாள அட்டைங்க இருக்கலாம், ஆனால் நம்ம மனுஷன் நிரூபிக்க அன்பு மட்டும்தான் இருக்குது. அந்த அன்பால் தான் இப்போ நான் தனிமையில் இருக்கேன். ஒருவேளை அவங்க அப்பா இறந்துட்டனால தனியாக போயிருப்பானோ? அப்பா என்பது ஒரு அதிசயமான புத்தகம். அது கிடைக்கும் வயதில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்து கொள்ள நினைக்கும் போது அது கிடைப்பதில்லை. அப்பா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்றத அவர் இருக்கும்போது நம்ம உணர்றதில்ல. அதை உணரும்போது அவர் நம்ம கூட இருக்கிறதில்ல. இருக்கும்போது கற்றுக் கொடுத்ததை விட இறந்த பிறகு அதிகமாய் கற்றுத்தரும் ஜீவன் அப்பா. ஒருவேளை அவன் லவ் பண்ண பொண்ணால போயிருப்பானோ? ஆமாம், அவள் தான் ஏமாத்திட்டாளே. காதல் சிரிக்க வைக்கிறது போல் நல்லா சிரிக்க வைக்கும். அதே மாதிரி நிச்சயம் ஒரு நாள் செத்து போகிற அளவுக்கு அழ வைக்கும். கனவுகள் கிளைந்தாலும் அவள் கூட இருந்த காட்சிகள் கண்ணில், காதல் தொலைந்தாலும் அவள் கூட இருந்த நினைவுகள் நெஞ்சில். இந்த உலகமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும்போது இதில் உள்ள உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கும்னு நினச்சது என்னோட முட்டாள்தனம் தான். பாரு விஷயம் நினைப்பா இது.
friendship, not a history to forget, not a max to calculate, not a language to learn, but friendship is chemistry between two hearts. Great friends are hard to find, difficult to leave, impossible to forget. என்னோட லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு பார்த்தா அது நீங்கள் 3 பேர் தான். என்னதான் என்னோட எல்லா கஷ்டத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணாலும் எனக்கு தனியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையே கொச்சப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அதான் நான் உங்களை விட்டு தனியாகவே வந்துட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? விஸ்வாடா. பேசுடா. ஹலோ. டேய் எங்கடா இருக்க? ஃபோன் லைனில் பேசுடா. ஹலோ விஸ்வா. தம்பி பேரான்னு தெரியாது. தம்பி ஆக்ஷன் ஆகி பாட்டு அவுட்டு. உன் நம்பர் தான் இருந்தது. காரணம் இல்லாமல் கலைந்து போக இது கனவும் இல்லை, காரணம் சொல்லி பிரிந்து போக இது காதலும் இல்லை. என் நினைவுகள் இருக்கும் வரை தொடரும் உண்மையான நட்பு.